அப்படி கச்சமச்சான் இருக்கிற நேரத்தில் எஸ்பி வேலுமணி ஐயா வந்தாங்க. அவங்க ரொம்ப தீர்க்கமான ஒரு விஷயத்தோட வந்திருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, அதாவது 2026ல் நாம தான் ஜெயிக்கிறோம், எடப்பாடி அண்ணன் தான் முதலமைச்சர். இதெல்லாம் நம்ம தீர்க்கமாக முடிவு பண்ணிட்டோம். கச்சு நிராயிச்சு சடக்குன்னு ஆக வேண்டிய ஆர்த்திக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க, விஜயை தூக்கி தூரமா வைங்க, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு எல்லாரும் அந்த பக்கம் கூட்டு போறார். கொஞ்சம் எம்ஜிஆர் பத்தி எடப்பாடி பேசினார். கொஞ்சம் எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அதிமுகவை ஆரம்பித்த அற்புதமான இயக்கத்தை ஆரம்பித்து பொன்விழா கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர். தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார், அம்மா முதலமைச்சர் எடப்பாடியா இருந்தார். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026ல் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கக்கூடிய மக்கள், வருகின்ற மக்கள் அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள், அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.